எலி கூட்டம் சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. இந்த எலிகளோட நடமாட்டம் ஓனருக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தது. இந்த எலிகளை அழிக்கிறதுக்கு ஓனர் ஒரு பூனை வளர்த்தார். பூனை வந்ததிலிருந்து எலிகளை தினமும் வேட்டையாடிச்சு. எலி கூட்டம் ரொம்ப மிரண்டு போய் சுற்றிட்டு இருந்தது. எலிகளால் நிம்மதியாக இருக்கவே முடியல. ஏன்னா பூனை எந்த நேரத்துலையும் எலிகளை கொன்று தின்னுட்டு இருந்தது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக எலிகள்லாம் சேர்ந்து பூனையோட கழுத்தில் ஒரு மணியை கட்டிடலாம், அப்போ தான் அது தூரத்தில் வரும்போதே நம்மளால் தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துச்சு. இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற யோசனையில் எல்லா எலிகளும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற நாய்கிட்ட உதவி கேட்டுச்சு. இந்த எலிகளோட பிரச்சனையை கேட்ட நாய், சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், அதுக்காக ஒரு ஓட்டப்பந்தயத்தை நடத்துவோம், அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு வெற்றியின் அடையாளமாக இந்த மணியை கட்டிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தது. பூனைக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஓட்டப்பந்தயத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு ஓட்டப்பந்தயத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சது அந்த நாய். எலிகளும் நாயும் ஏற்கனவே திட்டம் போட்ட மாதிரி பூனையை ஜெயிக்க வச்சு பூனையோட கழுத்தில் நாய் மணியை கட்டிருச்சு. மணி கட்டப்பட்ட பூனையினால் வேட்டையாட முடியல. நகரும் போதெல்லாம் மணியோட சத்தத்தினால எலிக சுலபமாக தப்பிச்சுக்க ஆரம்பிச்சது. தினமும் தன்னால் வேட்டையாட முடியாத பூனை இரவு பகலாக சோகமாக சுற்றிட்டு இருந்தது. நாளுக்கு நாள் எலிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்தது. எப்பவுமே வேட்டையாடாமல் சோர்வாக சுற்றிட்டு இருந்த பூனையை பார்த்த ஓனர், சரி இனிமே இந்த பூனை வேட்டையாடாதுன்னு நினச்சி விரட்டி விட்டுட்டார். எலிகளோட திட்டம் நிறைவேறினதுனால இந்த திட்டத்துக்கு உதவி செஞ்ச நாய்க்கு நன்றி சொல்லிட்டு எலிகள் சந்தோஷமாக வாழ்ந்துச்சு. சரியான திட்டமிடலும் செயல்முறையும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி தான்.